ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, ரோஸ்மேரி லீஃப் வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷு செம்பருத்தி பூ வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்கேன். நமக்கு நல்லா அடர்த்தியாக முடி வளர்றதுக்கும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் பால்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணுறோம். முடி எந்த இடத்துல வேர்க்காலுக்கெல்லாம் முடி கம்மியாக இருக்குது, அடர்த்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷைனிங்காகவும் சில்கியாகவும் இருக்கும் இந்த ஹேர் பேக் போடும்போது. அதேமாதிரி ஹேர் ஃபால் சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது, ஹேர் ஃபாலும் இருக்காது. முடி நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், பூம்பழம் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பழம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா செம்பருத்தி பூ அதிகமாக வச்சுருக்கறனால ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு லாங் ஹேர் கிடையாது, ஷார்ட் ஹேர் தான். அதனால் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். லாங் ஹேராக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இன்க்ரெண்ட்டு. ஆனால் முடி நல்லா உங்களுக்கு அடர்த்தியாக வரும். முடி அடர்த்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வரும். இதை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி கழிச்ச தண்ணி, அந்த அரிசி கழிச்ச தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நல்லா செம்பருத்தி பூம்பழம் ஒன்று, வாழைப்பழத்தில் மஞ்சள் பழத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கையில் என்ன பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பழம் ஒன்று, ரோஸ்மெரி லீவ்ஸு, கொஞ்சம் முருங்கை இலை, அப்புறம் அரிசி கழுவின தண்ணி. எதுக்காக நம்ம அரிசி கழுவின தண்ணி கேட்கலாம்? அரிசி கழுவின தண்ணியில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கை இலை அதே மாதிரி தான், அதிக சத்துக்கள், அயன் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. செம்பருத்தி பூ ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருமையை கொடுக்கும், நீளமாக வளர வைக்கும், முடி அடர்த்தியை வைக்கும், கண்டிஷ்னர் மாதிரியே பண்ணும் உங்களுக்கு. செம்பருத்தி பூ அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாழைப்பழம் நம்ம சேர்த்துருக்கிறது எதுக்காகனா, அதிகமாக நமக்கு மேலே தலையில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு தலையில் முடி இருக்காது. அவங்க தலைக்கெல்லாம் குளித்தாங்கன்னா பால்னஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பழம் போட்டு நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணி நீங்கள் போடும்போது என்னாகும்னா, நாளடைவில் அந்த பால்னஸ்லாம் குறைஞ்சி முடி கேப்பே தெரியாமல் நல்ல முடி உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த பால்னஸ் இதெல்லாம் கம்மியாகிடுச்சு. ஹேர் ஆயில், நம்ம ஆயிலையே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஆயிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பால்னஸ்லாம் குறைஞ்சிருக்கு. சீவக்காய் பொடியும் அதே மாதிரி தான், நம்ம சீவக்காய் பொடியும் அதே மாதிரி தான் சேம். உங்களுக்கு இந்த கும்ட்டி காய் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அதில். அதனால் ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது, புழுவெட்டு இருக்காது, பேன் தொல்லை இருக்காது, அரிப்பு இருக்காது, தலையில் இச்சிங் இருக்கும்ல, அந்த இச்சிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கு. நம்ம ஆயில், சீவக்காய் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. முடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கு. யாருக்காவது நம்மளோட சீவக்காய் பொடி, ஆயில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், என்னை வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.